போதுமோ இந்த இடம், கூடுமோ அந்த சுகம், எண்ணி பார்த்தால் சின்ன இடம், எனக்கு போதும் இந்த இடம். நீ லண்டன்ல இருக்கிற என்னோட அண்ணன், என் பொண்ணு கல்யாணத்துக்காக நீ இங்க வந்திருக்க. வெரி குட். நீ தாராளமா இங்க தங்கலாம். தாராளங்கிற வார்த்தை நீ தப்பா புரிஞ்சுக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். வெரி வெரி குட். உன்னால என் பொண்ணு கல்யாணத்துக்கு எந்த இடைஞ்சலும் வராதே. உங்க ரெண்டு பேராலே எனக்கு இடைஞ்சல் வராத வரைக்கும் என்னாலே உங்களுக்கு இடைஞ்சல் வராதுன்னு நான் நினைக்கிறேன். அது நமக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க பொறுத்து இருக்கு. ஒரு பொண்ணை தாய் பெக்கிறது சாதாரணம், ஆனா தெய்வம் பெக்கிறது அபூர்வம். நான் உங்களை தெய்வங்கிறேன். Am I correct? வேதாந்தி தத்துவம் பேசலாம், ஆனா வேஷக்காரனுக்கு எதுக்கு அதெல்லாம்? புரியல? வேஷத்தை போட்டுக்கோன்னு சொல்றேன். என்னம்மா ஜானகி, விருந்தோம்பல விலைக்கு வித்துட்டீங்களா? பின் என்னம்மா, விருந்தாளிக யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் மீறி இருந்தா தான் வீட்டுக்காரங்க சாப்பிடுவாங்க. அதுதான் எங்கள் நாட்டு பண்பாடு. நான் லண்டன் பூரா பேத்திக்கிட்டு இருக்கிறேன். இங்க என்னடான கரையே கந்தரகோலமா இருக்கு. விருந்தாளிய வீட்டுல வச்சுட்டு ஆத்தாளு மகளும் நல்லா பாத்தி கட்டி இறங்கிட்டீங்க. நல்லா விதவிதமா செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா ஜெயிலுக்குன்னு போயிட்டா அப்புறம் வெறும் கேப்பங்களையும் கஞ்சியும் தான். அனுபவத்தை சொல்றேன், காட்டி கொடுத்துட மாட்டேன். ஒரு எசகு பசகா நடந்துட்டேன்னு வச்சுங்களேன். அதுக்கா சொன்னேன். எப்படி லைஃப்னு பார்த்தாலும் கூட ஒரு 14 வருஷம் விட்டு தீட்டிடுவான். அப்புறம் பொண்ணு வெளியே வரும்போது அம்மா மாதிரி இருக்கு. உடனே அழுதுருவீங்களே. பாருமா, வெக்கத்தை விட்டு கேக்குறேன். வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பயங்கர பசி. ஒரு 2 இட்லி அப்படியே தட்டுல வச்சு கொடுங்க, இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். வருமால, அம்மாக்கு தெரியாம 2 கரண்ட் நெய் ஊத்து. எவனோ இடைஞ்சல் பண்ண வந்துட்டோம். தம்பி, இவரு எங்க அண்ணன், லண்டன்ல இருக்காருன்னு அடிக்கடி சொல்லுவேன்ல, அவருதான். சொன்னத ஞாபகமே இல்லையே. எங்க அம்மா எவ்வளவோ தரம் சொல்லிருக்காங்க, நீங்க தான் மறந்துருப்பீங்க இல்லம்மா? குழந்தை யாருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையேம்மா. தம்பிதான் என் பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? அப்படியா? உட்காருங்க மாப்பிள்ள. அப்புறம் என்ன தொழில் பண்றீங்க? போலீஸ்? நான் ஏதோ என்சிசி யூனிஃபார்ம் நினைச்சிட்டேன். அது ஒரு 20 வருஷமா லண்டன்ல இருந்தங்காட்டி டச் விட்டு போச்சு. பட் anyhow I don't like Indian police. Yeah, I like only Scotland Yard. லண்டன்ல இருந்து ஒரு 600 மைல் இருக்கும். இங்கிலாந்து சிட்டிசனா இருக்கீங்களே, அந்த விசுவாசமா? அதுக்கு இல்ல தம்பி, நம்ம ஊர்ல யாராச்சும் ஒரு பொருள் காணாம போச்சுன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா, கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் செத்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த பொருளை கண்டுபிடிக்கலாமா வேண்டாமான்னு நீங்க எல்லாம் உட்கார்ந்து மீட்டிங் போடுவீங்க. அங்கெல்லாம் அப்படி இல்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த பொருள் வந்து சேர்ந்துரும். அவ்வளவு வேகம், அவ்வளவு சுறுசுறுப்பு. என்னதான் வெளிநாட்டுக்காரனா இருந்தாலும் திறமையை பாராட்டாம இருக்க முடியாது இல்லையா மாமா? வேகத்துக்கும் கடின உழைப்புக்கும்
நாங்க எந்த நாட்டுக்கும் குறைஞ்சவங்க இல்ல. இருக்கிற கொஞ்சம் வசதிகளை வச்சுக்கிட்டு ரொம்ப சிறப்பா ஒர்க் பண்றவங்க இந்தியன் போலீஸ், குறிப்பா தமிழ்நாட்டு போலீஸ். அப்படியா மாப்பிள? இது வரைக்கும் நீங்க உங்க சர்வீஸ்ல என்ன பெருசா கிழிச்சிருக்கீங்க? இல்ல மாமா, இனிமேதான் கிழிக்கணும். இப்பதான் டியூட்டியில் ஜாயின் பண்ணிருக்கேன். மாமா, நேத்து நைட்டு ஜெயில தப்பிச்ச உடனே ஆறுமுகங்கிற தூக்கு தண்டனை கைதி மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கான். அது கொலையா தற்கொலையான்னு ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரையிலும் அது ஒரு கொலையாத்தான் இருக்கணும். ஓஹோ, அப்போ இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தான தூக்கு தண்டனை கைதி ஒருத்தன் சிவசுப்பிரமணியமா இன்னும் ஆறுமுகம். ஆமா, அவனை கண்டுபிடிச்சாலும் தூக்குலதான் போட போறீங்க. அவனே செத்துட்டு போறான். ஆமா, அந்த கேஸ கூட நீங்க தான் டீல் பண்றீங்களா? ஆமா, அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றது நான் தான். அவனை கொன்ன அந்த கொலைகாரனை within 10 daysல நான் கண்டுபிடிக்கல, என் பேர் பாலு இல்ல. ஏன் தங்கச்சி, ஓ மருமக புள்ள அந்த கேஸ கண்டுபிடிப்பாங்கற? என்னத்த நம்பிக்கை இல்லையா? நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. தங்கச்சி, மாப்பிளைய காக்கா பிடிக்காத. 10 நாள்ல உங்களால அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியாது. 10,000 ரூபாய் பந்தயம். மாமா, 10 நாள் அந்த கொலைகாரனை என்னால கண்டுபிடிக்க முடியலன்னா நான் உங்களுக்கு 10,000 தரேன். ஓகே? சேலஞ்ச். சேலஞ்ச். தங்கச்சி, என்கிட்ட பூரா அமெரிக்கன் டாலர்ஸா இருக்கு. ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுமா. அத்தை, அப்படியே எனக்கும் ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. ஆறுமுகம், தயவு செஞ்சு இந்த ரூமுக்குள்ள மட்டும் வராதே. இது என் தெய்வம் வாழ்ந்த இடம். இதை நான் கோயிலா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியே? ஏக் மினிட். அதையே எடுக்கிற? நீதான் இந்த ரூம் கோயில்னு சொல்லிட்டியே. ஆலயத்துக்குள்ள ஆயுதங்களை வைக்கிறது சட்டப்படி தப்புமா? அதனால தான் எடுத்தேன். இனிமே அந்த ரூமுக்குள்ள வரமாட்டேன். என்னங்க, 4-5 நாளா பையனா காணோம், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கீங்களே. என்னடி தொல்லையா போச்சு? அவன் என்ன பச்சை குழந்தையா? எங்கேயாவது போயிருப்பான். அவன் தலைக்கு மேல வளர்ந்துட்டாலும் நமக்கு குழந்தை தாங்க. எங்க போய் எந்த தகரால மாட்டிக்கிட்டு இருக்கானோ. கொஞ்சம் போலீஸ்க்கு போன் பண்ணுங்களேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். யாரு பேசுறது? நான் பார்லிமெண்ட் மெம்பர் வேலாயுதம் பேசுறேன். சார், உங்களுக்கு தான் போன். வணக்கம் சார். பாலுவா, என்ன தம்பி, கல்யாண வேலையெல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்குல்ல? கல்யாண பத்திரிகை தான் கொடுத்துட்டு இருக்கேன். முக்கியமான விஷயம் இருந்தா சொல்றேன் சார். ஒண்ணுமில்ல, என் பையன் 4 நாளா வீட்டுக்கே வரல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சதுல யாரும் தெரியலங்கறாங்க. வீட்ல கூட ரொம்ப கவலையா இருக்காங்க. நான் விசாரிக்கிறேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டா என்னென்ன கேஸ் எல்லாம் டீல் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம எம்பி பையன்ல ராஜ், அவனை காணுமா? அப்படியா? அவனால அடுத்தவன் தான் காணாம போவானே தவிர அவன் எப்படி காணாம போவான்? அவ்வளவு மோசமானவனா மாப்பிள? ஆமா சார், பயங்கரமான அயோக்கியம். அப்போ அவன் பண்ண அயோக்கியத்தனமே அவன் அழியறதுக்கு காரணமா இருந்திருக்கலாம்ல மாப்பிள? புரியல மாமா. அட, அவன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பான், யாராவது அவனை தட்டி எறிஞ்சிருப்பாங்க. என்ன திவ்யா, உனக்கும் புரியலையாமா? இல்ல, யாராவது அவனை சாகடிச்சிருப்பாங்களோன்னு ஒரு டவுட். என்கிட்ட இதெல்லாம் சொல்றீங்க? ஏய் உக்காரு. மாமா உன்னை கோர்ட்ல வந்து சாட்சியா சொல்ல சொன்னாரு. ஏதோ சஜஷன் கேட்டாரு, அதுக்கு போய் என்ன நீ? எவன் செத்தா எனக்கு என்ன, சாகாட்டி எனக்கு என்ன? என்கிட்ட எதுக்கு அபிப்பிராயம் கேட்கணும்? எந்த கிளவி எக்கேடு கேட்டா எனக்கு என்னன்னு நீ வேணும்னா சும்மா இருக்கலாம். ஆனா கொலைகாரனை கண்டுபிடிக்க வேண்டியது மாப்பிள்ளையோட டியூட்டி இல்லையோ? ஏன் மாப்பிள்ளை ஏகப்பட்ட கேஸ் வந்திருக்கும் போல இருக்கே. அத ஏன் கேக்குறீங்க சார்? சோ தி பிஸியஸ்ட் போலீஸ் ஆபீசர் இன் இந்தியா. டெய்லி ஒரு கேஸ் வந்துரும். இருக்காரா பின்ன? சொம்பு திருடினவன், செவரேறி குறிச்சவன், பிக் பாக்கெட் அடிச்சவன், பிராத்தல்ல மாட்டிக்கிட்டவன், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ். ஆமா, இந்த ஊர்ல வேற என்ன கேஸ் வர போகுது? ஆமா, இதுக்கு நடுவுல அந்த தூக்கு தண்டனை கைதி ஹரிஹர சுதனை, அது என்னது, அவன் பேர் என்னமா? ஆறுமுகம். அது எப்படி அவன் பேரை மட்டும் இவ்வளவு கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க? அந்த கேஸ்ல எப்படி மாப்பிள்ளை ஜெயிக்க போறீங்க? 10,000 ரூபாய் எனக்கு தான். கோவிந்தா சார், அது மட்டும் நினைக்காதீங்க, அந்த காசு எனக்கு தான். பரவாயில்ல, வச்சுக்கங்க.
ஹண்டிங் போய் ரொம்ப நாள் ஆச்சு மாப்பிள. அப்படி ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். கடைசியா ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட்ல போனது. அங்க ஒரு யானையை சுட்டம் பாருங்க. கேஸ் போட்டுப்பாங்களே. சுட்ட ஆனா படல. உங்க மாமாக்கு கிரைம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல இருக்குல்ல?